சற்றுமுன் வெளியான தகவல். ரேஷன் அரிசி ஏன் சாப்பிட வேண்டும்? மத்திய அரசு கொடுத்த ஒரு முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. அத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்திய அரசு நாடு முழுவதும் உள்ள ஊட்டச்சத்து குறைபாடுகளை, குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளிடையே நிலவும் ஊட்டச்சத்து குறைபாடுகளை எதிர்கொள்ள ஒரு விரிவான உத்தியை வகுத்துள்ளது. இந்த உத்தியின் முக்கிய அம்சம் அரசாங்கத்தின் முக்கிய நலத்திட்டங்களில் செறிவூட்டப்பட்ட முக்கிய உணவுப் பொருட்களை பயன்படுத்துவதாகும். இதன் மூலம் இரும்பு சத்து, போலி அமிலம் மற்றும் வைட்டமின்கள் போன்ற அத்தியாவசிய நுண்ணூட்ட சத்துக்கள் நேரடியாக மிகவும் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு சென்றடைவதை உறுதி செய்கிறது. அந்த வகையில் இதில் அரிசியை தவிர இந்த திட்டத்தின் வழிகாட்டுதல்கள் இந்த பிஎம் போஷான் திட்டம், முன்பு மதிய உணவு திட்டம் இந்த ஊட்டச்சத்து இயக்கத்தின் ஒரு முக்கிய கருவியாக செயல்படுகிறது. பள்ளி கல்வி மற்றும் எழுத்தறிவு துறையின் தகவலின்படி அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள பள்ளி குழந்தைகளுக்கு உணவு தயாரிக்க செறிவூட்டப்பட்ட அரிசி பயன்படுத்தப்படுகிறது. உணவு மற்றும் பொது விநியோகத் துறையால் வழங்கப்படும் இந்த செறிவூட்டப்பட்ட அரிசியில் இரும்பு சத்து, போலி அமிலம் மற்றும் வைட்டமின் பி12 ஆகியவை சேர்க்கப்பட்டுள்ளன. இவை இரத்த சேகையை எதிர்த்து போராடுவதற்கும், குழந்தைகளின் மன மற்றும் நரம்பியல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் அவசியமானவை என்று சொல்லப்படுகிறது. முழுவீடியோ லிங்க் கீழே இருக்கு. அதை கிளிக் பண்ணி பாருங்க. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க.